ஒரு வழியாக ஈரான் அழித்து ஒழிச்சுப்படலாம் அப்படின்னு நினச்ச அவருடைய திட்டம் பறிக்கவில்லை. ட்ரம்ப்பே சொன்னார், எண்ணெய் விலை உயர்ந்தால் அது அமெரிக்காவுக்கு லாபம் தானே அப்படின்னாரு. விற்றா தானடா லாபம். இந்த ஒரு சினிமாவில் சொல்லுவாங்களே, நீ வீட்டில் இருந்தால் தானே உனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு அவனை தூக்கிடுறான் இல்லையா பொண்ணை. அந்த மாதிரி ஈரான் அப்படின்ற ஒரு நாடு அமெரிக்கா போன்ற ஒரு வலிமையான வல்லரசை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை மேம்படுத்தி நிலைநிறுத்தி இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இந்த அளவுக்கான ஒரு கவுண்டர் அட்டாக். அவன் அங்கே வச்சுட்டு பண்ணுறான், அணு ஆயுதம் இல்லை, ஆனால் நீ வந்துட்டு தாக்குற. யாருக்காக தாக்குற? அவன் வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள்னால இவ்வளவு தூரத்தில் இருக்க அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு? உடனே இவங்க 4000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அவர்கள் சோதித்திருக்கிறார்கள். அது சரி, அதனால உனக்கு என்ன வந்துச்சு? இப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில். இது என்னன்னா, ஈரான் கேட்குற கேள்வி தான், என் நாட்டு பாதுகாப்புக்கு நாம் உருவாக்குறேன், அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அமெரிக்காவிற்குள்ளே. வணக்கம் தோழர்களே, ருசசேன் வாயிலாக என்ற மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உலகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக எடுத்து ஒரு கேள்வி, எப்பொழுது இந்த போர் முடிவுக்கு வரும் என்பதுதான். அப்படி முடிவுக்கு வரும் என்று சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. ஒரு பக்கத்தில் பார்த்தால் ஈரானினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பெரும் கட்டடங்கள், ஏன் பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் குண்டு வீசி அழிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஈரான் விடக்கூடிய அந்த ஏவுகணை தாக்குதலினால் தெற்கு இஸ்ரேல் வரை பல நகரங்களில் மக்கள் தூக்கமின்றி தவிக்கிறார்கள். கட்டடங்கள் நாசமாகின்றன, சிதிலமடைகின்றன. இன்னொரு பக்கத்தில் அமெரிக்கா எவ்வளவு காலம் இந்த போரை இழுப்பது? செலவுகளாகின்றது. அமெரிக்காவுடைய இராணுவம் மேற்கொண்டு பணத்தை நிதியை கேட்கின்றது. அதுக்கப்புறம் அவங்க டெண்டர் விடணும், பணத்தெல்லாம் இது ஆயுதங்களெல்லாம் வாங்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆயில் கிரைசிஸ் சேர்ந்துருச்சுன்னா, எண்ணெய் பற்றாக்குறை, கச்சா எண்ணெய் பற்றாக்குறை சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உலக பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி உண்டாகும். எரிபொருள் பிரச்சனை, ஆயில் கிரைசிஸ் அது வந்துச்சு அப்படின்னம்னா, கச்சா எண்ணெயினுடைய விலை கடுமையாக உயரும், சமையல் எரிவாயு விலை உயரும். அது வீடு வரை எல்லா நாடுகளையும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அதை விட முக்கியமாக, இப்படி விலை ஏறிச்சுன்னா இதில் வந்துட்டு அமெரிக்காவுக்கு லாபம், சவுதி அரேபியாவுக்கு லாபம், கட்டாருக்கு லாபம், இப்படின்ற நிலை போய் விற்றா தானே லாபம், என்ன ஏற்றுமதி செய்தால் தானே லாபம். தன்னுடைய நாட்டினுடைய எண்ணெய் கிடங்குகள் மற்றும் இந்த எரிபொருள் உற்பத்தி மையங்கள், எரிவளி உற்பத்தி மையங்கள், கேஸஸ், அதையெல்லாம் குறிவச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் எல்லா நாடுகளில் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அனைத்தினுடைய முக்கியமான கேந்திரங்களில் ஒரு பகுதியை, எண்ணெய் உற்பத்தி மையங்கள், எரிவளி மையங்கள் ஆகியவற்றினுடைய ஒரு பகுதியை குறிவைத்து ட்ரோன்களை கொண்டு தாக்கி எரிய வைத்து பற்ற வைத்து கொண்டு அவைகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் வர்த்தக நிறுவனம் அராம்கோ. இன்றைக்கு அராம்கோவிலிருந்து எந்த பிஸ்னஸும் கிடையாது. இதுதான் அமெரிக்கா வந்துட்டு பின்னுக்கு தள்ளதுக்கான முதன்மை காரணம். ஒரு வழியாக ஈரான் அழித்து ஒழிச்சுப்படலாம் அப்படின்னு நினச்ச அவருடைய திட்டம் பறிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம் பின்னாடி வர. ட்ரம்ப்பே சொன்னார், எண்ணெய் விலை உயர்ந்தால் அது அமெரிக்காவுக்கு லாபம் தானே அப்படின்னாரு. விற்றா தானடா லாபம். இந்த ஒரு சினிமாவில் சொல்லுவாங்களே, நீ வீட்டில் இருந்தால் தானே உனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு அவனை தூக்கிடுறான் இல்லையா பொண்ணை. அந்த மாதிரி சொல்லிட்டார் இவர். நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் கதை மாறிடுச்சு. இப்போ மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்காசிய நாடுகளினுடைய உற்பத்திகள் விற்பனைக்கே கொண்டு வர முடியாது, கப்பலில் ஏற்ற முடியாது, ஏன்னா ஹார்பர் ஸ்ட்ரெயிட் வழியாக அது வெளில போய் ஆகணும், அதற்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு ஆயிட்டதுக்கு பிற்பாடு அப்புறம் அந்த எண்ணெய் சிக்கலும் உண்டாகும். அதன் விளைவாக விலைகளும் உயரும். அதன் விளைவாக
வர்த்தகமும் தடைப்படும். வர்த்தகம் தடைப்பட்டுச்சுன்னா இவனுக்கு வரக்கூடிய லாபமும் தடைப்படும். லாபம் வரல அப்படின்னோம்னா வெள்ளைக்காரனுக்கு பாவம் எப்படி ஆகும்னு பாருங்கள். தரையில் தூக்கி போட்ட மீன் மாதிரி அவர் துடிச்சு போயிடுவார். அதுதான் இப்போது துடிக்கிறாரு யார்? ட்ரம்ப்பு. மட்டும் இல்லை, நான் சொன்னேன் ஏற்கனவே, நேற்று கூட சொன்னேன், கடந்த சில நாட்களாகவே எப்படி ஈரான் இவ்வளவு தூரம் தாக்குப்பிடிக்கிறது. இன்றைக்கு 25வது நாள். எப்படி தாக்குப்பிடிக்கிறது? 2 நாடுகளினுடைய கடுமையான தாக்குதல் எப்படி தாக்குப்பிடிக்கிறது, எப்படி பதிலடி கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நேற்று ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, இன்றைக்கு நேற்றல்ல கடந்த 20 ஆண்டுகளாக, அதாவது அந்த ஈராக் அனுபவத்துக்கு பிறகு தங்களுடைய நகரத்திலிருந்து யார்ட்ஸ் அப்படின்ற ஒரு நகரத்திற்கு வெளியே உள்ள கடினமான பாறைகளை கொண்ட கிரானைட்ஸ், அந்த கிரானைட் மலைத்தொடர்களுக்கு நடுவில் ஒரு வேலி பகுதி பள்ளத்தாக்கில் 500 மீட்டர் ஆழத்திற்கு மேல் அவர்கள் தோண்டி அதற்கு கீழே மிசைலை அசம்பிள் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டே அவங்க நடத்துகிறாங்க. அந்த மாதிரி வெளியில் மட்டும் ஒரு வழி மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் அது உள்ளே ஒரு ட்ரெயினே போகுது. அந்த அளவுக்கு அது வரிசையாக செயின் ஆஃப் அண்டர் கிரவுண்டு மிசைல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் ஈரானுடைய அந்த லான்ச் பேட்ஸு, அவனுடைய விமானப்படை எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம். மிசைல் எதுவுமே லான்ச் பண்ண முடியாது. ஆனால் மிசைல் லான்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படி அப்படின்னா, ஈரானுடைய அந்த ரெவல்யூஷனரி காட்ஸ் கமாண்ட் IRGC அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டாக கீழே 1/2 கிலோமீட்டருக்கு கீழே வச்சுருக்க அதில் தேவைப்படும் போது இந்த மொபைல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, லான்ச் பேடு, மொபைல் லான்ச் பேடு, அந்த லான்ச் பேடில் மிசைலை ஏற்றி வச்சுருக்கிறாங்க. அது அப்படியே வெளியில் வருது. வெளியில் மிசைலை லான்ச் பண்ணி முடிச்சிட்ட உடனே மறுபடியும் அது உள்வாங்கி கொள்ளப்படுகிறது. இதை இவங்க பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மிசைல் ஃபயர் ஆகிடுது. ஃபயர் ஆகி இலங்கைக்கிட்ட போயிட்டு சேர்ந்துருது. இப்படி பல இடங்களில், அதான் நான் சொன்னேன், 31 இடங்களில் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் போகுது. சின்ன வகை மிசைல் 1 ஷார் அப்படின்ற ஒரு பெரிய மிசைல் வரைக்கும், சஜ்ஜல் மிசைல் வரைக்கும் எல்லாம் அப்படி தான் போகுது. அவனுடைய படங்களும் சில இடங்களில் காட்டுறாங்க. அப்போது அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஓரிரு நாளில் செய்யப்பட்ட சாதனை அல்ல, 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக திட்டமிடப்பட்டு இது செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மாதிரி கிரானைட் மலை தொடர்? 2 காரணம். ஒன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய GBL 57 என்று சொல்லக்கூடிய GBU 57 அண்டர் கிரவுண்ட் பங்கர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டு கூட அதிகபட்சம் அது 50 மீட்டர் மட்டும் தான் பெனிட்ரேட் பண்ணி அது எப்படியாப்பட்ட கான்கிரீட்டையும் வெடிக்கும். ஆனால் மலையில் அது பெனிட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஹார்டன்டு கிரானைட்ஸு, எர்லியஸ்ட்டு ஸ்டோன்ஸு அப்படின்வாங்க ஜியாலஜிக்கலி ஸ்பீக்கிங். அந்த மாதிரி இதில் அதால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் இவங்களுடைய அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கக்கூடிய மிசைலெல்லாம் கொண்டு வந்துட்டு இவங்க தாக்குதலை நடத்துகிறாங்க. இந்த தாக்குதல்னால தான் அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உரிய பதிலடின்றதை விட அதை விட அதிகமான பதிலடி கொடுத்துக்கிட்டு. அப்போ சர்ஃபேஸ்லேருந்து என்ன பண்ணுறான்? சர்ஃபேஸ்லேருந்து பண்ணக்கூடியது எல்லாமே ட்ரோன் அட்டாக் தான். ஃபுல்லாக ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க. சாதாரண ஏவுகணையில் விடுறாங்க. இந்த கிளஸ்டர் பாம் போடுற ஏவுகணைகள் எல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. அதுவும் எங்கே வச்சுருந்துட்டு எங்கே எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஆக ஈரான் அப்படின்ற ஒரு நாடு அமெரிக்கா போன்ற ஒரு வலிமையான வல்லரசை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை பெற்று வளர்த்து மேம்படுத்தி நிலைநிறுத்தி இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இந்த அளவுக்கான ஒரு கவுண்டர் அட்டாக். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அந்த வீடியோ இதில் ஓடுது, நீங்கள் பாருங்கள். அது ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். America and Israel have been hitting Iran's Yad missile base for 3 weeks straight, on repeat. The result? Collapsed portals, cratered ventilation shafts, the surface infrastructure gone. The visible damage is real, but the invisible infrastructure is completely intact. Here's why. Iran built a subway system for ballistic missiles inside a granite mountain south of Yad. Automated rails, assembly halls, storage walls, blast door exits,
carved into the mountainside at depths of 500 meters. 2 decades under construction is what it took. The IRGC did not build a bunker. It built a weapons factory with its own internal railway buried deeper than any bomb on earth can reach. Atel, a wheeled missile launcher, rides those underground rails to an exit, surfaces, fires, and retreats before a single strike aircraft can respond. When one portal is destroyed, the railway reroutes. When that door is struck, the IRGC backfills it from inside and re-excavates the moment the bombing pauses. Now here's the physics. The GBU-57, the largest bunker buster ever built, penetrates 60 meters of reinforced concrete. These tunnels sit at 500 meters of granite. That is 12 times the weapon's maximum depth. The gap is not a margin of error. It is a physical impossibility. Reports suggest a missile was launched from Yad on March 20th and failed mid-flight. The launch failed, but the fact that it happened at all, that's the proof. 3 weeks of strikes on portals did not stop the railway from delivering a missile to a surviving exit. Israel's air war against Iran is, by the IDF's own estimate, halfway through. CENTCOM says the operation is ahead of schedule, but the Precambrian granite beneath Yad was there before life learned to crawl, before fish, before dinosaurs, before anything with a spine. That rock has been compressed and hardened for longer than evolution itself, and no bomb in any arsenal was built to beat geology that old. That math hasn't changed. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பொட்டல் காடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல திடீர்னு ஒரு மிசைல் போகுது, மேலே வந்துட்டு போகுது. அது வேறு கிரவுண்டில் வந்து அடிக்கிறாங்க, கட்டணத்து கூட அது மாதிரி அடிக்கலாம், அது வேறு. ஆனால் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் எடுத்துகிட்டு வச்சு அது மேலே அந்த வாசலை நீங்கள் வந்துட்டு அடித்து டேமேஜ் பண்ணிங்கன்னா கூட குறுகிய காலத்தில் ஐஆர்ஜிசி அந்த அமைப்பு, அந்த படை வீரர்கள் கடகடன்னு அதனுடைய முகப்பை வந்துட்டு கட்டி முடிச்சுட்டு அது தாக்குதலுக்கு தயாராகும். அப்படி தான் வந்துட்டு அவங்க செஞ்சுருக்கிறாங்க, அப்படி தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஈரானுடைய பதிலடி என்பது இந்த போரில் எவ்வளவு காலம் நீடிக்க முடியுமோ அவ்வளவு காலத்திற்கு இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய சவாலாகும். அடுத்தபடியான விஷயம், இஸ்ரேல் மேலே யாரும் இப்படியெல்லாம் குண்டு வீசுனதில்லை. 1948 அது அந்த நாடு உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கி வர 52+26 78 வருஷத்தில் யாரும் இஸ்ரேலை இந்த மாதிரி போட்டுட்டு துவம்சம் பண்ணதில்லை. ஒவ்வொரு ராத்திரியும் பயங்கரமான தாக்குதல், அழிவு, ஓடி போய்ட்டு பங்கருக்குள்ளே வந்துட்டு எரி மாதிரி பதுங்கி வாழறாங்க அந்த மக்கள். அப்படியாப்பட்ட ஒரு நிலை அங்கே ப்ரொட்டஸ்டாக நடக்குது. போதும் போர் நிறுத்து அப்படின்ற அளவுக்குலாம் அங்கே நடக்குது. ஒரு பாப்புலேஷனில் ஒரு குறுகிய அளவு மக்கள் தான் வந்துட்டு இந்த போர் வெற்றி பெறணும், நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு. எதுக்காக இந்த போர் நீ இறக்கின? எதுக்கு அமெரிக்கர்களை இறக்கி விட்ட? இந்த போர் நமக்கு எந்த விதத்தில் ஈரான் கிட்டத்தட்ட எந்த அச்சுறுத்தல் வந்துச்சு? எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உளவு பிரிவு அதிகாரியான டைரக்டர் தான் அவங்க துல்சி கபாட், அவங்க வந்துட்டு தலையிட வாங்குறாங்க. வாயை பூத்திட்டு பேசாதிரு நான் பேசுகிற வரைக்கும்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ்மேன், அந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் பேசுகிறாரு. அவன் அங்கே வச்சுக்கிட்டு பண்ணுறான், அணு ஆயுதம் இல்லை, ஆனால் நீ வந்துட்டு தாக்குற, யாருக்காக தாக்குற? அவன் வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள்னால இவ்வளோ தூரத்தில் இருக்க அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு? உடனே இவங்க 4000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அவர்கள் சோதித்திருக்கிறார்கள். அது சரி, அதனால் உனக்கு என்ன வந்துச்சு? இப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில். இது என்னன்னா ஈரான் கேட்குற கேள்வி தான், என் நாட்டு பாதுகாப்புக்கு நாம் உருவாக்குறேன், அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அமெரிக்காவிற்குள்ளேயே எடுக்கிறது. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அந்த நாடுகள்
நேட்டோ அலிஸ் யாரும் இந்த போருக்கு வர தயாராக இல்லை. அமெரிக்காவோட ஒரே ஒரு நாடு கூட வர தயாராக இல்லை. ஆனால் அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட் அதை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல வரக்கூடிய கப்பலை வெளியேறக்கூடிய கப்பல்களை பாதுகாப்புறதுக்காக இங்கிலாந்து தனது விமானதாரி கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு செய்தி அது மட்டும்தான், மற்றபடி யாரும் வரல. அதே நேரத்தில் அப்படி நீங்கள் இந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட்டை வந்துட்டு நீங்கள் கேப்சர் பண்ண வந்தீங்க அப்படின்னோம்னா நான் மொத்த கடல்லையும் நான் வந்துட்டு கன்னி வெடிகளை வச்சுருவேன், வச்சுட்டானா ஒரு ஷிப்பும் தாண்ட முடியாது அப்படின்ட்டு ஈரானுடைய ஜெனரல் சொல்லியிருக்கிறாரு. இது இன்னொரு ஆபத்து. மூணாவது, உன்னுடைய கம்யூனிகேஷன் கேபிள் எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்ட் கேபிள் தானே, எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவேன், அப்புறம் கம்யூனிகேஷனே நடக்காது. இது இன்னொரு அச்சுறுத்தல் ஈரான்கிட்ட வந்துருக்குது. இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைன்னு ட்ரம்ப் உளறிட்டு இருக்காரு. இவ்வளவு அழுத்தங்கள் அவரை சுற்றி ஏற்பட்டிருக்குது. ஆக ஒரு நாடு கடுமையான இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய வாழ்க்கை தான். இவ்வளவு அழுத்தம், இவ்வளவு தாக்குதலுக்கு கிடையாது நீடிக்கணும் அப்படின்னோம்னா அது இராணுவ ரீதியாக எப்படிப்பட்ட தயார் நிலையில் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அன்றைக்கி ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசியிருக்கார் நமது பிரதமர் மோடி. இது மாநிலங்கள் வரை பாதிக்கும், இந்த கிரைசிஸ் வந்துட்டு அப்படியே எல்லா இடத்தையும் பாதிக்கும், சாதாரண ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு ரொம்ப கசிந்துருகியிருக்கார் அவர். சரி, அப்போ இவ்வளோ பாதிப்பையும் நீ வந்துட்டு முன்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை நோக்கி அந்த தாக்குதலை நடத்த தொடர்ந்த போது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்ததுன்னா ஈரானில் அணு ஆயுதம் இருக்கா இல்லையா? இல்லாத போது அதன் மீது ஒரு தாக்குதலை நடத்த போது, அதுவும் அந்த நாட்டுடைய தலைமையை கொன்ற போது ஏன் நீ கண்டிக்கல? அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ரெஜிஸ்டரில் போய்ட்டு கையெழுத்து போகிறதெல்லாம் வேற கதை, புரியுதுங்களா? கொண்டுட்டு துக்கம் கொண்டாட வரும்போது நடுவில் வந்துட்டு மொழி எழுதுறான் இல்லையா, அதுக்கும் உண்டு. அப்படியாப்பட்ட வேலையை தான் செய்கிறாரு மோடி. தடுத்துருக்கணுமா இல்லையா? தடுக்கலை. அது மட்டும் இல்லை, மோடி எந்த இடத்துக்கு வர்றாருன்னா ஏப்ரல் 29ஆம் தேதியோட தேர்தல் முடிவு தெரியுது 5 மாநிலத்தில். அதுக்கப்புறம் இந்த எரிபொருள் விலையை உயர்த்தணும், அந்த இடத்துக்கு வர்றாரு அவர். அவர் இன்றைக்கி பாடுற பிலாக்கான எதுக்கு அப்படின்னோம்னா அங்கேருந்து சம்பாதிக்கிறதுக்கு தான். இது வரைக்கும் 4 ஷிப் வந்துருச்சு. அந்த ஹார்மஸ் நீரணை வழியாக இந்தியாவுக்கு வந்துட்டு எல்பிஜியை ஏற்றிக்கிட்டு 4 கப்பல்கள் வந்து சேர்ந்துருச்சு. மும்பைக்கு வந்து சேர்ந்துருச்சு, மற்ற துறைமுகங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அப்படியே நீ கவலைப்படுறேன். அவர் அதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு. அது வந்துட்டு இருக்குது, நிலைமை வந்துட்டு சீரடை என்று எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அப்படியே மக்களை எப்படி அந்த கொரோனாவை பண்ணானோ மிரட்டிட்டு க்ளோஸ் டவுன் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் பேசுகிறாரு. நல்லா இதை ஆழ்ந்து கவனிங்க. இந்த மோடி பேசுறது கவலையின் பார்ப்பட்டல்ல, அது விலையை உயர்த்தி நாட்டு மக்களை மீண்டும் கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு சதித்திட்டத்தின் வெளிப்பாடு. அவருடைய பேச்சை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இல்லாட்டி அவர் இப்படிலாம் பேசக்கூடாது. நாம் ஈரானோட தொடர்பில் இருப்போம், கவலைப்பட வேணாம், நமக்கான கச்சா, நமக்கான சமையல் எரிவழி எல்லாத்தையும் நம்ம கொண்டாந்துருவோம், அதனால் மக்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லணும். எண்ணெய் கம்பெனிங்க கூட சொல்லுது, இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால் நம்ம நாட்டு பிரதமரை புரிஞ்சிக்கலாம் இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுவோம் தொடர்லே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.